எங்களுக்கு ஒரு வில்லேஜ் செங்கப்பாடிங்கிற ஒரு கிராமம் பாலாத்துக்கு பக்கமா, அதாவது காவேரி ஆத்து கரையிலேயே இருக்குது. வீரப்பன் அவர்கள் கட்டிய பெருமாள் கோவில். எங்களுக்கு ஒரு 10 ஏக்கரா பூமி எங்க பாட்டை சம்பாரிச்சது, பரம்பரை சொத்து. இந்த கிணத்து தண்ணியை வீரப்பன் கண்டிப்பா பிடிச்சிருப்பாரு. வாய்க்கால்லாம் செஞ்சு வச்சிருக்காங்க பாருங்க, நிலத்துக்கெல்லாம் பாய்ச்சிருக்காங்க. நீங்க ஒரு சின்ன ஒரு அளவு வீடுலாம் இருந்துருக்குங்க. வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம மலைகளை கடந்து வீரப்பன் கட்டிய அதாவது ஒரு பெருமாள் கோயிலை பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம வீரப்பன் அதாவது குழந்தையா வாழ்ந்த ஒரு வீடு இருந்த இடத்தையும் தான் பார்க்க போறோம். 45 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க மக்களே. வீரப்பன் அவர்களோட ஊருக்கு நம்ம போக போறோம். அதாவது நம்ம மேட்டூர்ல இருந்து மாதேஸ்வரன் மலை போற ரூட்ல நம்ம இருக்கோம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு பார்டரை கடந்து இப்ப நம்ம கர்நாடகாவுல போய் அங்கிருந்து பாத்தீங்கன்னா நம்ம ரைட் எடுக்கணும். இந்த பாலாறு பாலத்திலேயே ஒரு சம்பவம் பண்ணியிருப்பாரு வீரப்பன். கண்டிப்பா இதை நம்ம ஒரு தனி ஒரு வீடியோவே நம்ம இதை வந்து போடலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு சம்பவம் இந்த இடத்துல நடந்திருக்கு. அது உங்களுக்கே தெரியும், நான் சொல்லிதான் தெரியணும்னு இல்லை. மக்களே, தமிழ்நாட்டில இருந்து கர்நாடகாவுள்ள வந்துட்டோம். ஸோ இதுக்குள்ளதான் கோபிநத்தம் தான் வீரப்பனோட சொந்த ஊர். ஸோ இப்படி போனால் நம்ம மாதேஸ்வரன் கோயில், மைசூர் இப்படியே போயிடும். ஸோ நம்ம இதுக்குள்ளே தான் போகணுங்க. நீங்க கேட்கலாம், வீரப்பன் அவர்கள் சொல்றது செங்கப்பாடி, நான் சொல்றது வந்து கோபிநத்தன்னு நீங்க கேள்வி கேட்கலாம். செங்கப்பாடின்றது தமிழ்நாட்டு எல்லையில தான் இருந்துச்சு. மொழி வாரியா பிரிக்கும் போது ஒரு ஆறு ஓடுதுன்னா அந்த ஆறுக்கு அந்த பக்கம் இன்னொரு மாநிலமும் ஆறுக்கு மறுபுறமும் இன்னொரு மாநிலமும் பிரிப்பாங்க. இந்த ஆறுக்கு அந்த பக்கம் இருக்கிற இந்த செங்கப்பாடின்றத கோபிநத்தம் கர்நாடகாவோட இணைச்சிட்டாங்க. வீரப்பன் அவர்களோட ஊருக்கு போகும்போது காவிரி வைல்ட் லைஃப் சான்ச்சுரியோட ஒரு செக் போஸ்ட் இருக்கும். நீங்கள் காலையில் 6 மணிலேருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் தான் இந்த ஒரு செக் போஸ்ட்டை நீங்கள் வந்து கிராஸ் பண்ணவே முடியும். இதை நீங்கள் விட்டுட்டுனா நீங்கள் கிராஸ் பண்ண முடியாது. ஒரு 15 கிலோமீட்டர் காவிரி ஆத்தங்கரையோரமாகவே நம்ம பயணம் பண்ணி நம்ம அந்த கோபிநத்தம் செங்கப்பாடின்ற ஒரு ஊரை நம்ம வந்து வந்தடைஞ்சோங்க. ஸோ மக்களே, இந்த செங்கப்பாடி கோபிநத்தம்ன்ற ஊரில் இருக்க சுடுகாட்டுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு அடர்ந்த ஒரு காடு மாதிரி இருக்குது. இந்த காட்டுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா வீரப்பன் சிறிய வயசில் வாழ்ந்த வீடுகளை வந்து பார்க்க போகிறோம். அண்ட் உள்ள ஒரு 8 ஏக்கரா நிலப்பரப்பில் அவங்களுடைய நிலங்கள்